இது என்னக்கா? புளி. புளியா? ஆமா, அந்த தேங்காய் துவையலுக்கு ஒரு கூட புளி. இப்போ நம்ம பண்றது வந்து தேங்காய் துவையலாக்கா? தேங்காய் துவையல். தேங்காய் துவையலுக்கு அப்ப நீங்க இந்த பொரிகடலை எல்லாம் சேர்க்க மாட்டீங்களா? பொரியல சாப்பிடணும். வெறும் தேங்காய் வத்தல், உப்பு, ஒரு கொட்டை புளி. புளி. ஆமா, 2 வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடு. ஆமா. அக்கா நம்ம பேருக்கா? என் பேர் சந்தன மாரியம்மா. சந்தன மாரியம்மா. இப்ப துவையல் அரைக்கக்கூடிய பழக்கம் வந்து ரெகுலரா நம்ம வீட்டுல உண்டு. உண்டு. துவையல் வந்து இப்ப என்ன சாப்பாட்டுக்கெல்லாம் துவையல் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க? கஞ்சிக்கு நல்லா இருக்கும். கஞ்சிக்கு. இப்ப துவையல் வந்து அம்மியில தான் அரைப்பீங்களா, மிக்சியில? அம்மியில அரைப்போம். அம்மியில அரைச்சா டேஸ்டா இருக்கும். மிக்சியில அரைச்சா கொஞ்சம் அதங்கதான் இருக்கும். நல்லா இருக்காது, நல்லா தெரியாது. அம்மியில அரைச்சா டேஸ்டா இருக்கும். இப்ப நீங்க செஞ்ச இந்த துவையல் வந்து என்ன துவையலுக்கா? இது வந்து தேங்காய் துவையல். தேங்காய் துவையல். வெறுமனே தேங்காய் மட்டும்தான். இதுல என்னென்ன சேர்மானம் உண்டு? சேர்மானம் வந்து உரப்புக்காக இது வத்தல், உப்பு, வெள்ளைப்பூடு, உரப்புக்காக வேண்டி ஒரு கொட்டை புளி, அவ்வளவுதான். இப்ப இதுல வந்து இந்த கடலை எல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டீங்க? சேர்க்கல. பொரிகடலை, நிலக்கடலை எல்லாம் இல்ல, அது தனியா சேர்த்தா அது தனியா சேர்த்தா நல்லா இருக்கும். இப்ப துவையல் வந்து நீங்க ரெகுலராவே சாப்பாட்டுல சேர்த்துக்கிடுவீங்க? சேர்த்துக்கிறோம். துவையல் வந்து என்னென்ன மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க? கஞ்சி சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். இது ரசம் வச்சு துவையல் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க செய்யக்கூடிய துவையல் என்னென்ன, எத்தனை வகையான துவையல்லாம் செய்வீங்க? நாங்க செய்யக்கூடிய துவையல் வந்து இப்படி தேங்காய் துவையல் அரைப்போம். புளி துவையலுங்கிறது வந்து வெள்ளைப்பூடு, கருப்பட்டி வச்சு அது ஒரு புளி துவையல். கருப்பட்டியும் சேர்ப்பீங்களா? கருப்பட்டி வச்சு அரைப்போம். இல்ல மண்டால சேர்த்துக்கலாம். ஓ, இனிப்பு கொஞ்சம் வேணும். இனிப்பு வேணும். அந்த துவையல் டேஸ்டா இருக்கும். அந்த துவையல் சேர்ப்போம். அதுக்கப்புறம் இது தக்காளி, வத்தல், வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி துவையல் அரைச்சோம்னா அதுவும் டேஸ்டா இருக்கும். ஓ, அது ஒரு துவையல். அது ஒரு துவையல். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சுட்டு, தக்காளியை சுட்டு அது அரைச்சி வத்தல் சுட்டுக்கணும். சுட்டு அம்மியில வச்சு அரைச்சா அதுவும் டேஸ்டா இருக்கும். கத்திரிக்காவிலே துவையல் பண்ணுவீங்க? துவையல் பண்ணுவோம். அது நல்லா டேஸ்டா இருக்கும். அப்ப இவ்வளவு துவையலையும் நம்ம வந்து பழைய சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். செலவுலாம் இது ரொம்ப எல்லாம் தேவையில்லை. இன்னமும் அதை உங்க வீட்டுல செய்யறீங்க? எங்க வீட்டுல செய்வோம். உங்க வீட்டார் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற துவையல்னா என்ன? உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எனக்கு இந்த துவையல் வச்சா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் அப்படின்னா என்ன துவையல் பிடிக்கும்? தக்காளி துவையல் ரொம்ப பிடிக்கும். தக்காளி துவையல். சரிங்க. அம்மியில அரைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாலாம் இருக்காதுக்கா? உடம்பு வலிக்காதா? இல்ல இல்ல, வலிக்காது. நாங்க வந்து ரெகுலரா என்ன வேலை பார்த்தாலும் சரி அம்மியில அரைப்போம். அம்மியில அரைப்பி. இப்போ உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் வீடுகள்ல அம்மிலாம் பயன்படுத்த மாட்டாங்க, மிக்சிக்கு போயிட்டாங்க. ஆனா நீங்க என்ன அம்மி பயன்படுத்துறீங்க? அம்மி பயன்படுத்துவோம். எங்க வீட்டுல மிக்சியில அரைச்சி குழம்பு வச்சோம்னா எங்க வீட்டுல சண்டை வரும். சண்டை வருமா? அது டேஸ்ட் நல்லா இருக்காது. டேஸ்ட் நல்லா இருக்காது. அவங்க சாப்பிட மாட்டாங்க. அம்மி சமையல் தான் சாப்பிடுவாங்க. அம்மி சமையல்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஓ, எல்லா மசாலாவும் அம்மியில தான் அரைப்போம். சரிங்கக்கா.